நண்பர்களுக்கு வணக்கம். ஒன்னில் சரணடைகிறேன். பகுதி 17. பஸ்ஸை ஸ்டார்ட் செய்ய இவ்வளவு பலுவையும் தூக்கி கொண்டு ஆளுங்கி குலுங்கி சென்றது அது. ஒரு வழியாக வந்தியை எடுத்தாச்சு என்று இவள் மகிழ்வுடன் நினைக்க, முன்புறம் உட்கார்ந்து வெளிப்புற காட்சிகளை ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்தில் அது மெயின் ரோட்டை கடந்து ஒற்றையடி பாதை போல் உள்ள சாலையில் பயணம் செய்தது. சுற்றிலும் மாறாம் செடி கொடிகளே. இந்த பயணமும் புதுமையே. மரக்கிளைகள் சில ஜன்னலில் நுழைந்து வெளியேறியது. அதற்கு இப்படியும் அப்படியும் அசைந்து கொடுக்க வேண்டி இருந்தது. பேருந்தின் வேகம் இவளுக்கு சிரிப்பையே வரவழைத்தது. ஆடிய அசைந்து. இதுவே இவள் இறங்கி நடந்திருந்தால் கூட வெறும் காலிலேயே பேருந்தை தாண்டி சென்றிடலாம். அங்கங்கே ஒரு சிலர் இறங்கிவிட எங்கிருந்தும் யாரும் ஏறவில்லை. இறங்க இறங்க கூட்டம் குறைய துவங்கியது. அந்த அலைக்கடலில் மூழ்கி அனைவருக்கும் ஒரு வழியாக டிக்கெட் பட்டுவாடா முடித்துவிட்டு இவளை வந்து சேர்ந்திருந்தார் கண்டக்டர். இவள் புறம் கூட்டம் அதிகம் இல்லாதிருக்க ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டவ, நீ எங்கம்மா போகணும் என்று இவளிடம் கேட்க, அந்த கேள்வியில் ஒரு நிமிடம் திகைத்தவள் பின் சுதாகரித்து, லாஸ்ட் ஸ்டாப் போகணும். லாஸ்ட் ஸ்டாப்னா சங்கனூரா? ஆமாண்ணே, அதே தான். டிக்கெட்டை எடுத்து அவளிடம் நீட்டியவ, அங்கே யாரம்மா பார்க்க போனோம்? மறுபடியும் சிந்தனைக்குள் சென்றவள், எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம், கிராமம்னா ஏதாவது ஒரு நாட்டாமல் இருக்க மாட்டார், நாட்டாமா வீட்டுக்கு போக போகிறேனே என்று கூற, அந்த பதிலில் டிரைவர் அதிர்ந்து இவளை பார்த்து பின் கண்டக்டரும் டிரைவரும் பார்வையை பகிர்ந்து கொண்டனர். ஏன், என்னாச்சு என்று அவள் தயங்கியபடி கேட்க, அங்கே நாட்டாமையெல்லாம் இல்லையே. நாட்டாமை இல்லை? அப்போ பண்ணையார் இருக்காரா? பண்ணையாரா என மீண்டும் இருவரும் பார்வை பகிர, அங்கே ஒரு பண்ணையார் கூடவா இல்லை என இவள் கேட்க, உனக்கு யாரம்மா பார்க்கணும்? சரி, இதுக்கு மேலே வாயை கொடுத்து இடியாப்ப சிக்கலாம் ஆக்கிடக்கூடாது என்று முடிவு செய்தவள், நான் ஊருக்கு புதுசு, சும்மா சுற்றி பார்க்க வந்திருக்கேன், அவ்வளோதான். ஓஹோ, அப்படியா என்று சமாதானமானவர்கள், சுற்றி பார்க்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, மரம் செடி மண்ணு தான் அங்கே இருக்குது. நீ என்ன பண்ணுற? ஊர் பெரியவர் முத்துப்பாண்டி ஐயா அங்கே இருக்கார், அவரை போய் பாரு. நீ டவுன்லேருந்து வந்திருக்க போல, இங்கே ஊர்லலாம் ஒன்றும் கிடையாதுமா, உனக்கு செட் ஆகாது. இப்போ இறங்கி விட்டுட்டு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு தான் நாங்கள் திரும்பி வருவோம், அப்போ ஊருக்கு திரும்பி போயிடலாம். அவர் கூற, இன்னும் ஊருக்கு உள்ளாகையே போகலை, அதுக்குள்ளே திரும்புறதை பற்றி பேசுகிறாங்க என்று நொந்தாள். பரவாயில்லண்ணா, இந்த பஸ்ஸு போயிட்டா அடுத்த பஸ்ஸில் நான் போய்க்கிறேன் என்று அவள் கூற, அதை கேட்டு டிரைவரும் கண்டக்டரும் சிரித்து விட்டு இவளிடம் திரும்பிய கண்டக்டர், ஏமா மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு வரத்துக்கு இது என்ன சென்னை ஜில்லாவா? இங்கே ரூட்டுக்கே ஒரு பஸ்ஸை விட்டால் வேறு பஸ்ஸு கிடையாதுமா, சுத்துப்பட்ட அத்தனை கிராமத்துக்கும் இந்த ஒத்த பஸ்ஸு தான் என்று கூறி மறுபடியும் சிரித்தார். இவள் அதிர்ந்து பார்க்க, 6 மணிக்கு சரியாக வந்துடுமா, ரொம்ப நேரம்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம், உடனே எடுத்துடுவோம் என்று கூற இவள் திரும்பி சென்று விடுவாள் என்று அவர் உறுதியாக நம்பினார். இவர்கள் பேச்சுவார்த்தைக்கிடையில் மக்கள் இடைப்பட்ட நிறுத்தங்களில் இறங்கிவிட கடைசி நிறுத்தத்திற்கு ஒரு 10 பேர் மட்டுமே மீதம் இருந்தனர். கடைசி நிறுத்தம் வந்துவிட அவள் இறங்கும் முன், சாயங்காலம் இங்கே வந்துடுமா என்று கூறிவிட்டே விடை பெற்றார். இவள் இறங்கவும் அந்த பேருந்தை திருப்பி கொண்டு வந்த வழியாக சென்று விட்டது. இவள் இறங்கி நடக்க இவளோடு இறங்கியவர்களும் இவளை திரும்ப திரும்ப பார்த்துவிட்டு அவர்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கொண்டு சென்றனர். இதற்கிடையில் மணிப்பாத்தை தாண்டி சென்று கொண்டிருக்க வெயில் தன் வெப்பத்தை காட்ட துவங்கியிருந்தது. இருந்தும் பாதை முழுவதும் மரங்கள் நிறைந்து இருப்பதால் நிழலிலேயே நடந்து கொண்டிருந்தாள். ஆங்காங்கே ஒரு சில சிறிய குடிசை வீடுகளும் தெரிந்தது. மேற்கொண்டு நடந்து கொண்டே இருக்க இவளோடு வந்தவர்கள் கூட ஒரு சிலர் சென்று இருந்தனர். சரி, போய் தான் பார்த்துடுவோமே என்று இவள் அந்த பாதையினூடே நடக்க இப்பொழுது வீடுகள் அதிகமாக தென்பட்டது. புதிய மாடி வீடுகள் சிலவே இருக்க மற்றவையெல்லாம் போட்டு வீடுகளாகவே இருந்தது. அனைத்தையும் வேடிக்கை பார்த்தபடி நடந்து சென்றாள். ஒரு பெரிய குளம் கண்ணில் பட இவளுக்கும் சற்று இளைப்பாற தோன்றியது. படித்துறையை நோக்கி சென்றாள். அங்கு ஆள் அரவமற்று இருக்க அங்கு நுழைந்தாள். ஒரு சிமெண்ட் கைப்பிடி இடைகள் சுவர்களுக்கு இடையே ஒரு ஆலமரம் பெரிதாக வளர்ந்து நிற்க அந்த மரநிழலில் அமர்ந்தாள். தனது பைகளை கலற்றி வைத்தாள். ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு தண்ணீரை பார்த்தபடி அமர்ந்து விட்டாள். அந்த கடைசி படியில் பணிந்திருந்த பாசிகளை உண்பதற்காக மீன் குஞ்சுகள் வட்டமிட்டபடி நின்றன. இவள் இதழ்களில் சிறு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. இந்த மீன் மாதிரி பிறந்திருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக நீந்திட்டே இருந்திருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டவளுக்கு தன்னிலையை நினைத்து வெற்று புன்னகை கசிந்தது. அடுத்து என்ன பண்ணுறது என்று சிந்தித்தவளுக்கு காலையிலிருந்து நடந்த சம்பவங்கள் கண் முன்னே தோன்றி பயமுறுத்தியது.
தனியாய் நிற்கும் பெண் என்றால் பார்வையாலேயே எவ்வளவு வக்கிரம். அவர்களை பார்க்க தன்னை யாரும் பார்க்கவில்லை என்ற தைரியத்தில் தான் பார்க்கிறான் என்று இவள் அவனை திரும்பி பார்க்க வலிசலான ஒரு புன்னகையை அவன் சிந்த அருவருப்புடன் இவள் தலையை திருப்பிக் கொண்டாள். அதுபோல் உள்ள பொறுக்கிகளுக்கு பயந்துதான் தெரிந்த பஸ்ஸில் இவள் ஏறி வந்துவிட்டது. இங்கு இறங்கி வந்ததிலிருந்து தென்பட்டவர்கள் வெள்ளை வேட்டி சட்டையில் பெருத்த மீசையும் தாடியுமாக இவளை முறைப்பது போன்றே தோன்றியது. சற்றே பயமுறுத்தியது. அந்த கோழி குஞ்சு பாட்டு மாதிரி நம்மளையும் 65 போட்டுட்டா என்ன பண்ணுறது? பேசாமல் ஊருக்கே திரும்பி போயிடலாமா என்று நினைத்தாள். ஆனால் ஆதவ் புலிக்கிட்டேருந்து தப்பிச்சு முதல்ல கிட்ட மாட்டின கதையாக ஆயிட போகுது. ஊருக்கே போயிடலாம், அதுதான் நல்லது. அவர்கிட்ட பேசி புரிய வைக்கலாம், இல்லை மாதர்கிட்ட சொல்லிடலாம் என்று தன் எண்ண ஓட்டங்களில் சுழன்றபடி அவள் இருக்க படித்துறைக்கு வெளியே நின்று எட்டி எட்டி பார்த்தபடி சில ஆண்கள் நின்று கொண்டிருந்தன. அது இவள் அறியாள். கிராமத்து கட்டிலம் காலையாக சில்வர் கலர் புல்லட்டில் அவ்வழியாக வந்து கொண்டிருந்தான் அவ்வூர் பெரியவரின் மகன். இவர்கள் வெளியில் நின்று வெம்புவதை பார்த்தவர் அவர்களை நெருங்கி வண்டியை நிறுத்தி வண்டி சத்தத்தில் அவர்களும் திரும்பி இவரை பார்க்க இவன் புறம் திரும்பி வணக்கம் சின்னையா என்றனர். ஒரு சேர அனைவரும். ஒற்றை தலையசபை பதிலாக தந்தவன், என்னடா எட்டி பார்த்து நிற்கிறீங்க, பாம்பு எதுவும் நிற்குதாங்க என்று வினவ ஒரு முறை ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு இல்லை என மறுத்தார்கள். பொண்ணு ஒன்று உட்கார்ந்துருக்குங்க என்றனர். பொண்ணா என்றவன் வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். ஆம், அவளுக்கு என்ன தெரியும் இது ஆண்கள் படித்துறை என்று. பெண்கள் படித்துறை சற்று தள்ளி இருப்பதும் குளிக்க வந்த ஆண்கள் பெண் இருக்கவும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தபடி நின்று கொண்டிருப்பதும். அதற்குள் இறங்கி வந்தவன் அவள் அமர்ந்து இருப்பதை பார்த்துவிட்டு அருகில் இருந்த பேக்குகளை பார்த்துவிட்டு ஊருக்கு புதுசு போல என்று நினைத்தவன், ஏமா யார்மாங்க என்று சவுண்டு விட, யாருடா அது என இவளும் எழுந்து திரும்பி பார்க்க அதிர்ந்து விரைய நின்று விட்டாள். அவனை பார்த்து அவளை அறியாமல் கால்கள் பின்னோக்க அடியெடுத்து வைக்க படி இருப்பதை மறந்து இவள் இருங்க அப்படியே தடுமாறி தண்ணீருக்குள் விழுந்து மூழ்கினார். ஏய் என்று பதறியவன் அவளை நோக்கி ஓட இதை பார்த்த மற்ற ஆண்களும் பதறியபடி அருகே ஓட வெளியே வழியில் நின்று சென்று கொண்டிருந்த பெண்களை சில ஆண்கள் அழைத்தனர். அவர்களும் அவசரமாக வந்து சேர்ந்தனர். அதற்குள் நீருக்குள் குதித்து அந்த இளைஞன் உள் சென்று பிடித்து இழுத்து தோளில் போட்டபடி மேலே ஏறினான் நீரஜாவை. அதற்குள் பெண்கள் சிலரும் வந்துவிட அவளை கீழே இறக்கி அவன் படுக்க வைக்க கன்னம் தட்டி வயிற்றை அமுக்கி தண்ணீரை வெளியெடுத்தார்கள். அங்கு சுற்றி இருந்த பெண்கள் திணறியவாறு விழித்தாள். உஜுவையில் கண்கள் கூச கண்கள் திறக்க சிரமப்பட்டவளுக்கு அந்த பெண்கள் தான் முதலில் தெரிந்தனர். பசி மயக்கத்தில் நம்ம கற்பனை செய்துட்டோம் போல இருக்கு என்று எண்ணி அவள் மெல்ல எழுந்து சுற்றும் முற்றும் ஒரு பார்வை பார்க்க சற்று தொலைவில் அவன் எதிரில் அவன் நின்று கொண்டிருந்தான் ஈர உடைகளோடு. கண்கள் தெரித்து விழுமளவு அவனை பார்த்து அதிர்ந்து நின்றாள். ஆதவ் இங்கே எப்படி? நான் எங்கே போகிறேங்கிறது எனக்கே தெரியாத போது ஆதவால் இங்கே எப்படி வர முடிஞ்சது? அதுவும் நான் வந்த அதே நேரத்தில். இவள் மன ஓட்டங்கள் எகிர, இந்தம்மா யார்மா நீயே, எங்கிருந்துமா வர, எங்கள் ஊர் குளத்தில் வந்து விழத்தான் உங்கள் ஊர்லேருந்து வந்தியா என்று கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கி கொண்டிருந்தனர் அவளை சுற்றி இருந்த பெண்கள். மூளை ஸ்தம்பித்து நின்றிருந்தது இவளுக்கு. அங்கு கூட்டம் கூடிவிட என்னது என்று எட்டி பார்த்த ஒருவன், அட இந்த பொண்ணு எங்கள் கூட தான் பஸ்ஸில் வந்தது என்று தகவல் தர, எந்த ஊர்மா நீயே மறுபடியும் அந்த பெண்கள் கேட்ட எதற்கும் அவளிடம் பதிலின்றி போக, சரி விடுங்க, தண்ணியில் விழுந்த அதிர்ச்சியில் இருக்கு போல, நமக்கு தெரிஞ்ச இந்த ஊர் இந்த பொண்ணு கிடையாது, என்ன ஏதுன்னு பிறகு விசாரிச்சுக்கலாம், நம்ம வீட்டில் கொண்டு விட்டுடுங்க என்று அவன் கூற சரி தம்பி என்று கூறினார்கள் சுற்றியுள்ளவர்கள். அவளிடம் திரும்பி, ஏமா ஐயா வீடு பக்கம்தான், நடந்து வரியா இல்லை வண்டி எதுவும் ஏற்பாடு செய்யட்டுமா? நடப்பேன் என்று இவள் கூற, ஆமாடி வாயா தோத்துட்டியா, சரி ஆம்பளைங்கெல்லாம் நான் வருங்க. ஏமா அந்த பையில் உடுப்பு இருக்குல்ல, தலையை தொடச்சிட்டு துணியை மாற்று என்று அப்பன் கூற ஆண்கள் கலைந்திருந்தனர். இங்கேயா என்று அவள் அதிர, அதெல்லாம் ஆம்பளை ஆளுங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, நீ தைரியமாக மாற்று, ஐயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று அப்பன் கூற சுற்றி 1000 முறை பார்த்து கொண்டு கிடுகிடுவென உடையை மாற்றிவிட்டு தலையை டவல் கொண்டு துடைத்தாள். பேசிக்கொண்டே இவள் புறம் வந்த பெண், ஏமா வரியா போகலாம் என்று கேட்க இவள் தலையசைப்போடு நிறுத்தி கொண்டாள்.
அவர்கள் முன்னே செல்ல குழப்பத்தோடு பின்தொடர்ந்தாள் இவள். ஏமா தனியாவா வந்த? ஆம் என்பது போல் இவள் மெல்ல தலையாட்டினாள். ஏமா இம்பூட்டு அழகா இருக்க, இப்படி ஊர் கிடந்த ஊர் தனியாலாம் வரலாமா? ஆபத்து தானே. அவள் மௌனமாய் நடக்க, இனிமே இது போல நடந்துக்காதம்மா, காலம் கெட்டு கிடக்குது, புரிஞ்சுதா? அப்பன் கூற, இதற்கும் தான் ஒன்றும் கூறவில்லை என்றால் மரியாதையாக இருக்காது என்று நினைத்தவள் தலையசப்பை மட்டும் ஆட்டி வைத்தார். அடுத்து இரு பெண்களும் தங்கள் கதையை அளந்தபடி நடந்தனர். பெண் நீண்ட நடைக்கு பின் ஒரு பெரிய வீட்டின் முன் அவர்கள் சென்றனர். இது என்ன, நாம உள்ள போறதா வேண்டாமா என்று இவள் தயங்க, உள்ளவாமா என்று அழைத்தபடி காம்பவுண்ட் சுவரை தாண்டி உள்ளே சென்றனர். மிக பெரிய வீடு அது. ஆம், ஊருக்குள் இதுவரை சுற்றி பார்த்து அவள் இருக்க அந்த ஊரில் அவள் இதுவரை சுற்றி சுற்றி பார்த்ததில் இந்த வீடுதான் மிக பெரியதாகவே இருந்தது. இருபுறமும் திண்ணை அமைப்பு இருக்க மூன்று தூண்களோடு இருந்தது அந்த வீடு. உள்ளே இன்னும் பெரிதாக இருக்குமோ என்று இவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த திண்ணையில் ஒரு 50 தாண்டிய ஒரு மனிதர் ஒருவர் கணக்கு வழக்கு நோட்டுகளை பார்த்தபடி அமர்ந்து இருந்தார். இவர்கள் செல்ல அரவம் கேட்டு நிமிர்ந்து பார்த்த அவரும், ஐயா பொண்ணு யாருன்னு தெரியலங்க, குளத்துல வேற உளுந்துட்டு, சின்ன தம்பி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று சிறு கதை போல் கூறி முடிக்க, ஆமாம்மா தம்பி பேச சொல்லிட்டு போயிருந்துச்சு, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க என்று அவர் கூற, வரையா என்று கும்பிட்டு போட்டு விட்டு சென்றனர். அதற்குள் பேச்சு அரவம் கேட்டு உள்ளிருந்து ஒரு பெண்மணி வந்தார். 45க்கு மேல் உள்ளவராக இருக்கும். இவளை பார்த்தபடி அந்த பெரியவர் முன் வந்து நிற்க, யாருமா, இங்கே எப்படி வந்த என்று இவளிடம் அவர் கேட்க, இவளை ஆராய்ந்தபடி அப்பன், என்னத்த சொல்றது, சொல்ற மாதிரி என்ன இருக்குது முதல்ல என்று இவள் நினைத்தபடி இருக்க, அவன் வந்து சேர்ந்தான். அவன் இருவரும் இடது திண்ணையின் புறம் இருக்க வலது திண்ணைப்புறம் வந்து நின்றான் அவன். இவளுக்கு கண்ணில் ஒரு பயம் வந்து விட்டு சென்றது. இல்லை பீதியிலேயே தான் நின்றாள். ஆதவ் எப்படி இங்க? அவளை பார்த்து விட்டு பின் தலையை திருப்பி பெரியவளுக்கு புறம் பார்வையை திருப்பினாள் இவள். அவள் அமைதியாக கண்ட பெரியவர், ஏமா அமைதியா இருக்க, இந்த ஊர்ல யாராவது தெரியுமா, இல்லை யாராவது பார்க்க வந்தியா என்று கேட்க, இல்லை என்பது போல் தலையாட்டி வைத்தாள் அவள். யாருக்கிட்டேருந்து கண்ணை மூடிக்கிட்டு கண்மண் தெரியாமல் தப்பிச்சு ஓடி வந்தனோ அவரையே முன்னால் வச்சுக்கிட்டு என்னை கேள்வி கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது என்று நினைத்தவள் அமைதியாகவே இருந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.